நொண்டி அடிக்கிறதுல வடிவை யாருமே ஜெயிக்க முடியாது. சீக்கிரம் இருடி. அடுத்த ஆட்டம் நான் தான். ஆடுறத பாரு. இப்ப நீ காலை நவுத்திட்ட வல்லல உடச்சுவேன். என்னடி கொடுப்பா? என்னடி அவளை போய் மிரட்டுற? நீ கோட்டை மிதிச்சு நான் தான் பாத்தனே. எங்க பார்த்தா பொய்யா? இந்த பொண்ணை கொண்டு இப்படி அடிக்கிற? அத கேட்க நீ யாரு? நாங்க இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு ஒன்னா சேர்ந்துக்குவோம். பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போயா. போயா போறேன். வடிவு, நீ எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பேசுவேன்னு நான் பாக்குறேன். யோ, நான் எப்பவும் இப்படித்தான் பேசுவேன். பேசுறேன். உன்னை பொண்ணு கேட்டு நாட்டாமக்காரரு உன் வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறமா நீ பேசுறத நான் பாக்குறேன். என்னது நாட்டாமே? என்ன பொண்ணு கேட்டு போயிருக்கிறாரா? நீ கனகம் என்னன்னு பாத்துட்டு வரேன். கொஞ்சம் இருடி. சீக்கிரமா வாடி. முதல்ல இருந்து புதுசா ஆடலாம். நான் தான் ஃபர்ஸ்ட். சரி, பிள்ளையாரு யாரு? நீதான். கொஞ்சம் தள்ளுறியா? நாட்டாம பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா? ஏன் தங்கச்சியவா? ஏண்டா வாய பழக்கிற? எனக்கு என்ன வயசாகி போச்சு, தலை நிறைச்சு போச்சுன்னு பாக்குறியா? அடே, இது பஞ்சாமிர்தம் பட்ட தலைடா. டேய், நீ ஒண்ணு கவலைப்படாத. நீ கல்யாணம் பண்ணி வை. ஒரே மாசம் அவளை வீட்டோட நான் அடைக்கு ஒடிக்கு போக. நான் வீட்டுல போய் இருக்கிறேன். எல்லாத்தையும் நீ சொல்லி என்ன மாப்பிள்ளை இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஒருவேளை தங்கச்சி உங்க முகத்தை பாக்கணும்னு ஆசைப்பட்டா நான் என்ன செய்வேன்? எனக்கு உட்காருங்க. உட்கார்ந்த போது என்னண்ணே இதெல்லாம்? உன்னை ரெண்டாம் தாரமா பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாரு. ரெண்டாம் தாரமா? பலே நாட்டாமே, முதல்ல உங்க தைரியத்துக்கு ஒரு சபாஷ் போடணும். வடிவு, உனக்கும் கல்யாணம் காட்சி ஆகாம வீட்டோட இருக்கிறேன். உன்னை வந்து பாத்துட்டு போற மாப்பிள்ளைங்கள்லாம் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டு ஓடிடுறாங்க. அதென்ன அப்படி இப்படி? அதாவது வீட்டோட இல்லாம வெளியே தெருவை சுத்துற போக்கரி பொண்ணாச்சே, பொறுப்பா குடும்பம் நடத்துவாளான்னு எல்லாரும் பயப்படுறானுங்க இல்ல? அதேதான் அதேதான். நீங்க மட்டும் ரொம்ப தைரியமா ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுப்பேன்னு வந்திருக்கீங்க இல்ல? அதேதான் அதேதான். பிரமாதா பிரமாதா. எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து எல்லாரும் ஒரு தடவை நல்லா பாருங்க. ஜோடி பொருத்தம் எப்படி? ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அடவன் நாக்கல வசம்ப வச்சு தேய்க்க சண்டாளா. இதுக்காக நான் கூட்டிட்டு வந்தேன். என்ன மறுபடியும் சொல்ல வர்ற? எப்பவும் இப்படி சேர்ந்தேவா இருக்க போறாங்க? ஒரு நாளைக்கு மணவரையில இப்படி இருக்க போறாங்க, அவ்வளவுதானே? அப்படின்னா ஒரு நாளைக்கு மட்டும் இப்படி உட்கார்ந்தா போதும். அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்ல? அதேதான் அதேதான். ஆமா, உங்க முதல் சம்சாரம் எதனால செத்து போயிட்டாங்க? செத்து போயிட்டாளா? நான்ல ரத்து பண்ணி விட்டேன். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா எனக்கு பிடிக்கல, ரத்து பண்ணிட்டேன். நான் ஆம்பளை இல்ல. ஆமா, ஆம்பளைன்னா அப்படித்தான் இருக்கணும். பிடிக்கலன்னா ரத்து பண்ணினா. நாட்டாமே, உங்களை கட்டிக்கிறதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம். வடிவு தங்கம்னா தங்கம் தான். என்னமோ ஊர்லதான் அனாவசியமான ஒரு கெட்ட பேரு இல்ல? அதேதான். டே மச்சான், மாப்பிள்ள எப்படா கல்யாணத்தை வச்சுக்கலாம்? வச்சுக்கலாம். அதுக்கு முன்னால உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் தனியா பேசணுமே. தனியாவா? ஏன்கிட்டயா? பேசலாம் பேசலாம். அண்ணே பேசுறதுமா? எப்படியா போ. வாங்கய்யா, தனியா பேசுவோம். தனியா பேசிட்டு வரேன். கல்யாணமே வேண்டான்னு சொல்லிச்சு, இப்ப திடீர்னு ரெண்டாம் கல்யாணத்துக்கு சமைச்சிருக்குது. ஆச்சரியமா இருக்குது. வடிவு, ஏன் கதவை சாத்துற? வேற ஒண்ணும் இல்ல, இங்க நடக்கிறது வெளியில தெரிஞ்சா நல்லா இருக்காது இல்லையா? அதுக்காகத்தான். உட்காருங்க. நீ உட்கார். நாட்டாமே, நான் உங்களை கட்டிக்கிறதா இருந்தா எனக்கு ஒரு 5 வேலி நிலம் எழுதி வைக்கணுமே. 5 வேலியா? 5 கிராமத்தை எழுதி வைக்கிற? நிறைய நகை போடணும். எக்கச்சக்கமா. பட்டு புடவை எத்தனை வேணும்? ஒரு 100. 101 எடுத்துக்க. அப்புறம் ஒண்ணே ஒண்ணு, கல்யாணம் ஆன உடனே நான் உங்களை ரத்து பண்ணிடுவேன். ரத்து பண்ணிப்பிடியா? ஆமா, உங்க முதல் சம்சாரத்தை நீங்க அப்படித்தானே ரத்து பண்ணிட்டீங்க. என்ன அவளை எனக்கு பிடிக்கல, நான் ரத்து பண்ணிட்டேன். அப்படித்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை எனக்கு பிடிக்காது, நான் ரத்து பண்ணிடுவேன். என்ன நான் ஆம்பளை, நீ ஒரு பொம்பளை. ஏண்டா? ஏண்டா? ஓஹோ, ஏண்டா ராஜா வாடா கண்ணேன்னு செல்லமா கூப்பிடுறியா? இல்லடா. வடிவு, என்ன விளையாட்டா பேசுறேன்னு பார்த்தா? ஆம்பளை செஞ்சா ஒரு நியாயம், அதையே பொம்பளை செஞ்சா இன்னொரு நியாயமாடா? பாரு, டா போட்டு பேசாது. நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன், மரியாதை கொடுக்கணும் தெரியுமா? மரியாதை வேணுமா? வாங்கிக்க. ஐயோ ஐயோ, போடாதே. என்ன இருந்தாலும் நீ இந்த ஊருக்கு பெரிய மனுஷன்.
என் கையால் அடி வாங்கினேன்னு தெரிஞ்சா ஓமானம் தான் போயிடும். நான் கொடுக்கறத சத்தம் போடாம வாங்கிக்க. வடிவு உன்னை கையெடுத்து கும்பிடுற என்ன விட்டுடு. கையெடுத்து கும்பிடாத. ஆம்பளை பொம்பளைய கும்பிட்டா பண்பாடு கெட்டு போயிடும். நாளே சாத்து பேசாம வாங்கிக்கடா. ஐயோ என்னையா அது 2 பேரும் உள்ள போனாங்க, ஏகப்பட்ட சத்தமா இருக்குதே. சத்தம் வர்றதுக்கு அவங்க என்ன சண்டையா போட்டுக்கிறாங்க. நல்ல புத்தி வந்துருச்சுல்ல. வந்துருச்சு. இனிமே பொண்ணு கேட்டு எந்த வீட்டுக்கும் போக மாட்டியா? எந்த வீட்டுக்கும் போறதுக்கு நான் என்ன முழு பைத்தியமா? சரி, இப்ப எப்படி போவ? வெளியே போறதுக்கு வெக்கமா இருக்க. நான் சொல்ல பக்கம் முடியாது, இந்த பக்கம் தான் போகணும். ஏன் அலறி அடிச்சுட்டு போற? விஷயம் தெரிஞ்சு போயிடும். நிதானமா சிரிச்சுக்கிட்டு போ. ஐயோ இந்த தூரத்துல சிரிப்பு வேறையா? சரி சரி, தொப்பை கைட்டு போயிட்டு போ. ஐயோ சிரிச்சுக்கிட்டே போகணும். சிரிச்சுக்கிட்டே. என்ன ஏசமா தலைவிரி கோலமா வர்றீங்க? ஒண்ணு இல்ல, வடிவு இருக்குதே ஒரு பைத்தியக்கார பிள்ளை. அது முடி அவுத்து விடுங்க பாக்கணும்னு நினைச்சது, அவுத்து விட்டேன். இவ்வளவு நேரமா? பெரிய முடியல. யாரா அவன்? உலக விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன மாப்பிள, நீங்க வாங்குற மூச்சை பார்த்தா உலகத்தையே சுத்தி ஓடி வந்த மாதிரி இருக்குது. அது சரிங்க, முடிவு என்னாச்சு? முடிவு என்ன, முடி அவுத்து விட்டதுதான் முடிவு. தட்டு. இனிமே நான் எங்கம்மா போய் பொண்ணு பார்க்க போறேன்? தட்டு இது இருக்குமா? வாங்கடா மடையனுங்களா. படிவு, என்ன நடந்துச்சு? நாட்டாமைய அடிச்சிட்டியா? லேசா 2 தட்டு தட்டினேன். ஐயோ, என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு. அவரு ஊருக்குள்ள பெரிய மனுஷனாச்சே. பெரிய மனுஷனுக்கு இப்படி ஒரு சின்ன புத்தி இருக்கலாமா? பொண்ணுங்கிறத மறந்து இப்படி பொறுப்பு இல்லாம நீ நடக்கிறதுனாலதான் எந்த மாப்பிளையும் நம்ம வீடு தேடி வரமாட்டேங்கிறான். ஏனே, எனக்கு மாப்பிளை வேணும்னு உன்கிட்ட கேட்டனா? உனக்கு கல்யாணத்துக்கு அவசரமா இருந்தா சொல்லு, ஒரு பொண்ணை பார்த்து நானே உனக்கு கட்டி வைக்கிறேன். பக்கத்து கிராமத்துல எம்ஜிஆர் சிவாஜி சேர்ந்து நடிச்ச படம் அடுதான். ராத்திரி அடுத்துக்கே போமா. அதுதான் தப்பு. ஏன்? பக்குவமான பொண்ணுக்கு பகையே ராத்திரி வேலை தாண்டி. பகல்லே நாம எங்க வேணாலும் சுத்தலாம். ஆனா பொழுது சாஞ்சா கூண்டுல அடைஞ்சிடணும். படத்துக்கு பேரு கூண்டு கிளிதான். பரவாயில்ல வடிவு. அதெல்லாம் முடியாது. அப்படின்னா இப்பவே போவோம். போனா ஆனா கையில காசு. வடிவு 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 என்ன செய்யலாம்? புதுசா ஒரு வழி சொல்றேன். நம்ம கோயில் தோட்டத்துல தினசா பூ பூத்து கிடக்கு. அதையெல்லாம் பறிச்சு கொண்டு போய் வித்துட்டோம்னா சினிமாவுக்கு பணம் கிடைச்சிடும். ஐயோ, அது நம்ம ஓதுவார் பாதுகாப்புல இருக்கிற தோட்டமாச்சே. யாராவது பாத்துட்டாங்கன்னா தலைய வாங்கி விடுவாங்க. சும்மா பாடி ஊட்டி இருக்கே. ஆமா. ஆரடி, நான் தோட்டத்துக்குள்ள பூந்து பூவெல்லாம் பறிக்கிறேன். நீ காவலுக்கு இங்க நில்லு. யாராவது வந்துட்டா குயில் மாதிரி ஒரு குரல் கொடுக்கறேன். அடச்சே, உனக்கு ஏது குயில் மாதிரி குரல்? கோட்டா நட்டம் கத்து. கோட்டா நட்டமா எப்படி? ஐயோ, சினிமா ரொம்ப கனமா இருக்குடி. ஐயோ, பத்திரமா பாத்துக்க. நீ தைரியமாப்பா. அப்பா, படிவே இன்னைக்கு பூ பண்ணாது. இன்னைக்கு சினிமா. அப்பா பாடிங்க. என்னடி பண்றாங்க? என்ன விட ஒண்ணு பண்ணல. ஒண்ணு பண்ணலையா? எல்லாம் நேக்கு தெரியும். உங்க 2 பேரையும் பஞ்சாயத்துல சொல்லி என்ன பண்ற பாருங்க. போயிட்டியா? பூவா பறிக்கிற? உன்னை என்ன பண்ற பாரு. இது கோயில் தோட்டம் தெரியும். இதை நாங்க குத்தகை எடுத்திருக்கோம். அதுவும் தெரியும். ஆஹா, எல்லாம் தெரியும். இன்னொருத்தருடைய பாதுகாப்புல இருக்கிற தோட்டத்துல பூ பறிக்கிறது தப்புன்னு மட்டும் தெரியல போல இருக்கு. இத பார்வள்ளி, நான் பறிச்சாலும் பறிக்காட்டி போனாலும் இந்த பூவெல்லாம் வீணாதானே போயிடும். அதை விட இது யாருக்காவது உபயோகமா இருக்கலாம் இல்லையா? வடிவு, கோயில கூட தெய்வம் இருக்கிற இடத்தை தவிர மத்த இடமெல்லாம் காலியே தான் கிடைக்கும். அது சும்மாதானே இருக்குன்னு நினைச்சு நாம அங்க போய் குடியேறிட முடியுமா? இந்த வரட்டு வேதாந்தம் எல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது 5 ரூபாய் தான்.
இந்த பூவெல்லாம் கொண்டு போய் சந்தையில வித்துட்டு எனக்கு வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை உங்கையிலேயே கொடுத்துறேன். சரிதானா? நியாயத்துக்கு விரோதமா நடக்கிற எந்த காரியத்தையும் நான் அனுமதிக்க மாட்டேன். நீ செய்த பெரிய தப்பு. எதுடி தப்பு? வீணா போறத விளையாக்க நினைக்கிறதா தப்பு? படிவு, நீ பேசாம ஒதுங்க. இல்ல என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். நீ என்னை கொன்னாலும் சரி, உன்னை தப்பான வழிக்கு போக நான் விட மாட்டேன். சட்டாம் போடி, பெரிய தப்ப கண்டுட்டான். வடிவு வடிவு, கோயில் தோட்டத்துல பூந்து நீ பூ பறிச்சதுனால நாளைக்கு கோயில்ல பஞ்சாயத்து மரியாதையா வந்து சேர்றேன். இதுக்குன்னே பெரிய மரியாதை. போயா யோ நாட்டாம, நான் உனக்கு ஆளை வச்சுட்டு வந்தேன். நீங்க எல்லாம் எப்படியா உள்ள வந்தீங்க? கோட்டான் சத்தம் கேட்கலையே. கோட்டான் கோட்டான் சத்தம் கோட்டான் கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் வந்தேன். நீ மரியாதையா வந்து சேருங்க. வந்து ஆமா தூங்கிட்டு இருந்தாளா? இல்ல உன்னாலதான் வந்தது எனக்கு. இன்னைக்கு ஊரு பஞ்சாயத்துன்னு தெரியும், இன்னும் அவளை காணும். எங்கடா அவன் தங்கச்சி? நீ போ வரேன்னு சொல்லிச்சு. பாத்தீங்களா ஐயா, ஒரு புடவை கட்டுன ஒரு பாவாடை கட்டின குட்டிக்கு இவ்வளவு திமிரா? வரட்டும் கவனிக்கிறேன். சத்தம் போடாதீங்க, வடிவு வர்றான். என்ன எல்லாரும் வந்தாச்சா? நீ என்ன நிக்கிற? உட்காரு. கூட பிறந்துட்டல. கூட பிறந்தது குத்தம்னு யார் சொன்னது? நீ சும்மா உட்காரு. சீக்கிரம் உட்கார்ந்துறப்பா. கேட்க வேண்டியதே சீக்கிரமா கேளுங்க. இப்ப எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? ஏமா, எனக்கு ஒரு சந்தேகம். உன்னை விசாரிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் வந்திருக்கிறோமா, இல்ல எங்களை விசாரிக்க நீ வந்திருக்கிறியா? அப்படி கேளுங்க சமா, அடிச்ச வாய் தொடச்சாப்பல. யோ, இப்ப என்னத்த பெருசா கேட்டு விட்டாருன்னு தாரம் தட்டுறேன். பாரம்மா, எல்லாரையும் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசலாமா? பெண்ணுக்கு அடக்கம்தாம்மா முக்கியம். ஓதுவாரே, உங்க உபதேசத்தை கோயில்ல வச்சுக்கோங்க. இது பஞ்சாயத்து, இங்க பேசணும். நாட்டாம, எனக்கு வேற வேலை இருக்கு. சட்டு புட்டுன்னு காரியத்தை முடிங்க. முடிக்கிறேன். ஆமா, நீ கோயில் தோட்டத்துல பூந்து பூ பறிச்ச குத்தம் தானே? குத்தம்னு நீங்க சொன்னா சார்தான். அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க போறேன். என்ன சொல்ற? இதுதான் நியாயமா? என்ன சாதாரண மனுஷன் வீட்டுல திருடுறதே தப்பு. நீ என்னடா கோயில் தோட்டத்திலே பூந்து திருடி விட்டிய? அப்படியா? போன மாசம் கோயிலுக்கு சொந்தமான தென்னந்தோப்புல தேங்காய் பறிச்சிட்டான்னு தோ உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கானே கந்தசாமி, அவனுக்கு என்ன நியாயம் சொன்னீங்க? 50 ரூபாய் அபராதம் போட்டோம். இப்ப என்ன மட்டும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும்னு சொல்றீங்களே, ஏன் இந்த ஓர வஞ்சனை? என்ன இருந்தாலும் அவன் ஆம்பளை, நீ பொம்பளை தானே. ஓஹோ, ஆம்பளைக்கு ஒரு நியாயம் பொம்பளைக்கு ஒரு நியாயம்னு பேசுறது இன்னும் நீங்க விடல போல இருக்கு. போதுவாரே, நீங்க கோயில இருக்கிற ஆளு, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இந்த தீர்ப்பு உங்களுக்கு சம்மதம் தானா? சொல்லுங்க. ஆமாங்க, அந்த பொண்ணு கேக்குறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நீங்களே சொல்லிடுங்க, என்ன அபராதம் போடலாம்? 50 ரூபாய் போடலாம். 50 ரூபாய் கேட்டுக்கிட்டியா? உனக்கு 50 ரூபாய் அபராதம். மாரியப்பா, இந்த பணத்தை கட்டுறா. அவரையும் கட்டணும். 10 நாள் தவணை கொடுங்க, நானே கட்டிடுறேன். 10 நாள்ல பணம் கொண்டாந்து கட்டல, ஊரை விட்டு ஓடி போகணும். யாரு? யாரு? நீ ஏன் ஓடுற? அட போமா, போய் பணத்தை கொண்டாந்து கட்டு. சரிதான். உட்கார்ற. கேளுங்க ஐயா, நம்ம ஊருக்கு ஒரு ஆஸ்பத்திரி வேணும்னு அரசாங்கத்தை கேட்டோமா? நிறுத்துறா. இவன் ஆஸ்பத்திரி கட்டவல்ல இருமுவான் போல இருக்குது. அதனால அரசாங்கம் 30,000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. பாக்கி 20,000 ரூபாய் நம்ம கிராமத்துல வசூல் பண்ணி தீரணும். அதனால ஒரு குடும்பத்துக்கு 100 யூனிட் கொடுத்துட்டா கூடிய சீக்கிரம் நம்ம கிராமத்துல ஆஸ்பத்திரி வந்து நிக்கும். ஐயா, என்ன போல இல்லாதவங்க எப்படிங்க 100 ரூபாய் கொடுக்க முடியும்? ஆமாங்க. அப்போ ஓதுவாரும் குறுக்களும் சேர்ந்து 100 கொடுக்கட்டும். மத்தவங்க எல்லாம் குடும்பத்துக்கு 100 கண்டிப்பா கொடுத்து தீரணும். என்ன சொல்றீங்க? அப்ப சரி, நாளைக்கே நான் பட்டணத்துக்கு போய் ஒரு இன்ஜினியரை கூட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரி கட்டுற வேலையை ஆரம்பிச்சு விட்டுறேன். இந்த பண்டை கூட எல்லாம் எதுக்குன்னு சொல்லாம வந்தா எப்படி? அயோக்கியம் அந்த நாட்டாம. ஒரே ஒரு நாள் தவணை கேட்டதுக்கு என்ன கேவலமா பேசிட்டாண்டி. சர்தாண்டி, நீ தானே 10 நாள்ல அபராதம் கட்டுறேன்னு சொன்னேன். அதுக்காக இப்படியா ஒருத்தன் ஈவு இரக்கம் இல்லாம பேசுவான்? இருக்கட்டும், அவனுக்கு வகையா நாமம் சாட்ட. என்னடி செய்ய போற? அவன் தலையிலேயே கைய வச்சு இந்த அபராதத்தை கட்ட போறேன். அவன் தலையில முழுமையை தவிர வேற என்னடி இருக்கு? அதையும் அவன் திருப்பதிக்கு தர்றதா வேண்டியிருக்கான். அருவு கேட்டவன என்ன அதையா சொன்ன? ஊருக்கு வெளியே அவனுக்கு ஒரு மாந்தோப்பு இருக்குல்ல, ஆமாடி, தோப்புல இருக்கிற மாங்காய் அத்தனையும் பறிச்சு சந்தையில கொண்டு போய் வித்துட்டு அவன் பணத்தையே அவனுக்கு அபராதம் கட்டிட்டு வருவோம். ஐயோ, என்னடி ஐயோ? அந்த தோட்டத்துல இருக்க நடி ஆனவட்டி முனிய. அவளுக்கு என்ன கொம்பு இருக்க?
அந்த முனியனே நான் கவனிச்சுக்கிறேன், நீ தோப்ப கவனி. என்ன மட்டும் மாங்காய் பறிக்க சொல்றியா? ஆமாடி, அவனே நான் மயக்கி அழைச்சிட்டு போறேன், நீ மாங்காய் பறி. வடிவ மயக்கிற வேலையை என்கிட்ட விட்டு நீ மாங்காய் பறி. மூஞ்ச பாரு, உன்னை பார்த்தா அவன் மயங்க மாட்டான்டி. மயங்க மாட்டான், மிரடுவா. அப்புறம் சொல்றேன். எப்ப இப்ப முதல்ல மாங்காய் பறினா? மாங்காய் வேணாம். ஏய், ஒழுங்கா வரப்போறியா இல்ல உன்னை அடிச்சு இந்த குளத்துல தூக்கி போட்டு போகணும்? வேண்டாம் வேண்டாம், வர்றேன். கடவுளே, நீதான் இங்க காப்பாத்தணும். இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் ஏண்டி கடவுளை துணைக்கி கூப்பிடுற? அவர் கடவுளாவே கோயில்ல இருக்கட்டும், நாம மனுஷ ஜாதி, இதெல்லாம் சகஜம்தான். வா வா வா. ஏய், வண்டி வண்டி இழு. அன்னைக்கு பூ பறிக்க விட்டுட்டு பாதியில ஓடி போயிட்டியே, அதுக்கு உனக்கு தண்டனை. வடிவே தள்ளு, வடிவே மாட்டேன். ஒத்தையடி பாதையிலே அத்த மக நீ இருந்தா. மாமா, சின்ன மாமா. அடடே வடிவு, வா வா. ஆமா, யாரா மாமான்னு கூப்பிட்ட? அட உன்னதான். என்னேவா? ஏன் கூப்பிட கூடாதா? இத்தனை நாளும் இல்லாம திடீர்னு கூப்பிடுறியே. அட இத்தனை நாள் உன் மேல எனக்கு ஆசை வரல, கூப்பிடல. இப்போ எனக்கு ஆசை வந்துருச்சு, கூப்பிட கூடாதா? வடிவு, நான் சாப்பிடுறியா? ரொம்ப பிடிக்குமா? சீனி மாதிரி இனிக்கும். இந்த அடுத்து தரேன். என்ன மாமா? பையன் விட்டுக்கிட்டேன். சரிதான்பா, உனக்கு மாங்காயே வெட்ட தெரியல, ஆனா வெட்டி முனியாண்டின்னு உனக்கு எப்படி பேர் வந்துச்சு? நான் எங்க வெட்டினேன்? என் பரம்பரையில எவனோ ஒருத்தன் ஆணையை வெட்டினானா, அந்த பட்டம் அப்படியே தொத்திக்கிட்டு வந்து எனக்கு ஒட்டிக்கிச்சு. பாத்தியா, எவனோ உன் பரம்பரையில ஆணை வெட்ட தோஷத்துக்காக உனக்கு கல்யாணம் ஆகல, நான் ஊரை சுத்தி திரியுறேன்னு எனக்கு கல்யாணம் ஆகல. ஆக மொத்தம் நாம ரெண்டு பேரும் ஒரே பாதையில தான் போய்கிட்டு இருக்கான். அப்படியே கைய கோத்திக்கிட்டு போற. வடிவு, என்ன சொல்ற? தலை சுத்துது. தலை சுத்துதா? நேரங்காலம் சரியா இருக்கு, வேலையை ஆரம்பிக்கலாம். என்ன வேலையா? அதான் நம்ம கல்யாண வேலை. எதுக்கு நேரங்காலம் சரியா இருக்கணும். என்ன பண்ணுது? எனக்கு அங்க தொட்டா ஒரே கூச்சமா இருக்கு வடிவு. அப்படியா? வடிவு, என்ன சொன்ன நான் தாண்டி. ஏண்டி பயப்படுற? எல்லாம் முடிஞ்சு போச்சே. என்ன ஒரு 50 ரூபாய் தேடுவா போடு. 50 என்ன, ஒரு காய் நல்ல 10-15 காசு தேரண்டி. மொத்தம் என்ன ஆகும்? அது போட்டு அந்த முனை என்ன ஆகும்? பெருசா சொன்னிய ஆன வெட்டின்னு தொட்டா கூச்சமா போய் குளத்துல விழுந்துட்டான். அப்புறம் உனக்கு நீஞ்ச தெரியாதா? ஐயோ பின்னாடி ஐயோ தாவணிய போட்டு காப்பாத்திட்டேன். தாவணியா? ஆமா. ஆமா, போகும்போது கருப்பு தாடி போட்டு போனா இது என்ன? இது வேட்டி. வேட்டியா? ஏது நாட்டாமக்காரன் வேட்டிய தோத்தி காய போட்டுட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தெரியாம இதை எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன். ஆமா, அவன் எப்படி வீட்டுக்கு போறான்? அட அவன் எப்படியோ போறான், நீ வாடி சந்தைக்கு போலாம். அங்க பாரு, நாட்டாமக்கார மரத்து மரம் தாவறான். பாத்துட்டு போறாங்கடி. வா, குறுக்க புந்து போயிடலாம். ஆமா, உயிர் போற மாதிரி கிடைக்கிறா. உன்ன மாந்தோப்புக்கு காவல் இருக்க சொன்னா, இங்க தென்னந்தோப்புல வந்து மரத்தை என்ன சொன்னா? யாரு சம்பளம் கொடுக்கறா, நானா இவனா? என்ன இதமா இது? துண்டை கட்டிட்டு இங்க நிக்கிறீங்க? வேற ஒண்ணு இல்ல, நான் வேட்டிய துவைச்சு மேல காய வச்சுட்டு தண்ணி உள்ள இருந்தேன். மேல இருந்த வேட்டிய எரும மாடு தின்னுச்சுன்னு தெரியல, எந்த பாடங்க எடுத்துட்டு போச்சுன்னு தெரியல. என்ன இதமா வேட்டிய போயா அந்த கையை காட்டு, இந்த கையை காட்டுறா, ரெண்டு கையும் காட்டு. என்ன இது? ஏன்னா நான் வெள்ளையா துணி காய வச்சிருந்தாக்க நீ அதுக்குள்ள சாயம் நினைச்சு விட்டியா? இது வேட்டி இல்ல, பாவணி. பொம்பளை துணியா? பொம்பளை துணியா? ஐயோ, உனக்கு கல்யாணமே ஆகலையடா, எப்படா பொம்பளை துணி துவைக்கிறேன்? பூவு பிஞ்சு காய். போதும் போதும் போதும், எனக்கு இப்ப இது போதும், இது போதும்டா, போதும்.
அயோக்கியா பயல, உனக்கு தெரியாம எப்படா மாந்தோப்புல திருட்டு போச்சு? அதாங்க எனக்கும் தெரியல. அதுதான் எனக்கும் தெரியாது. அந்த மாங்காய் திருடனை எப்படியும் கண்டுபிடிச்சு தீரணும். இல்ல நஷ்டகீடு நீதான் கொடுக்கணும். மாங்காய் திருடனா? அப்படி ஒருத்தர் இருக்கானா இந்த ஊர்ல? திருடனோ திருடியோ திருட்டு போனது போச்சு. இது என்ன வயத்தை எரியுது. அடாடாடாடாடா, உங்க தோப்புல இருக்கிற மாங்காய கள்ள விலைக்கு வித்தாலும் 200 ரூபாய் கிடைக்குமே. கேட்டியாடா பாவி பயல, கள்ள விலைக்கு வித்தாலும் 200 ரூபாய் கொடுப்பாங்களா? உன்னை வித்தா ஒரு நயா பைசா கொடுப்பானா? ஆமா, நீ எங்க வந்த? தவணை கேட்கவா? அதெல்லாம் நடக்காது. 1 மணி நேரம் கூட தவணை கொடுக்க முடியாது. ஒழுங்கா பணத்தை எண்ணி வச்சுட்டு போ. தபாசா, அந்த புள்ள தவணை கேட்கறான்னு சொல்லிவிட்டு நீ 1 வருஷம் 1 மாசம் தவணை கேட்கப்படாது. எனக்கு எதுக்கு தவணை? இந்தாங்க 50 ரூபாய் அபராத பணம். வடிவு என்ன கத்த கத்தையா நோட்டு பெறலுது? நோட்டுக்கு என்னையா பஞ்சம்? எவனுக்காவது வேட்டு வச்சா நோட்டு தானா வருது. கேட்டியாடா, எவனுக்கா வேட்டு வச்சு கொண்டாந்துட்டா நோட்டு. நீ என்ன ஆம்பளைன்னு முகத்துல மீச வச்சுக்கிட்டு இருக்கிற. நீயும் போ, எவனுக்காவது வேட்டு வை இல்ல வெடி வை, எனக்கு பணத்தை கொண்டா கொடுத்துரு. பாவம், பெரிய மனசு பண்ணி மன்னிச்சுடுங்க. நீ இவ்வளவு பணிவா பேசுறதுனால அதுக்கு நான் ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்ல? சரி, அவனை 50 ரூபாய் கட்ட சொல்லு. 50? இதுக்கும் வாய பொழந்தா எப்படியா? எங்கேயாவது கடனை வாங்கி கட்டு. இந்த ஊர்ல யாரு என்ன நம்பி கடன் கொடுப்பா? குறுக்களையாவ கேட்டு பாக்குறேன். நாமாண்டா, நல்ல ஆளை பார்த்தேன். அவர் என்ன கொடுப்பாரு? விபூதி குங்குமம் கொடுப்பாரு, இல்லன்னா அதோட ஒரு முழம் பூவும் கொடுப்பாரு. கொடுப்பாரு. அத வாங்கி 2 பேரும் தலையில சுத்திக்கிங்க. போடா, போய் மரியாதையா பணத்தை வாங்கிட்டு வாடா. யோ நண்டு மிஸ், இப்படி வாயா வாயா. நீ யாரையும் போய் கேட்க வேணா. இந்த பணம் அபராதத்தை கட்டிடு. நான் ஒரு மடைய சொல்லிக்கணுமா? நீ இருக்கும்போது நான் யாரையோ போய் கேட்க நினைச்சேன். என்னையா, என்ன இழிப்பு? சொன்னையா? நான் என்னையா சொன்னேன்? நம்ம கல்யாணத்தை பத்தி. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். கேவலம் ஒரு மாந்தோப்பை உன்னால காப்பாத்த முடியல. மனைவி எப்படி காப்பாத்த போற? படிவு, உனக்கு ஏன் இந்த காதலும் கல்யாணமும்? படிவு, நீ இப்படி சொல்லிட்டா நான் எங்க போவேன்? எங்கேயாவது ஆத்துல குளத்துல விழுந்து சாவு போ. என்னடி இது ஆச்சரியமா இருக்கு? வீட்டையும் கோவிலையும் தவிர உன்னை எங்கேயுமே பார்க்க முடியாது. பூக்கொடியோட எங்க போற? சந்தைக்கு போற. பூவிக்க. என்னது, சந்தைக்கு பூவிக்க போறியா? வரேம்மா. ஏய் கனகம், வடிவே என்ன இவ சந்தைக்கு பூ விக்க போறாளாமா? அன்னைக்கு நான் பூ பறிச்சதுக்கு என்ன பஞ்சாயத்து வரைக்கும் எடுத்து அவமானப்படுத்திட்டா இல்ல? வாடி சந்தைக்கு போலாம். சந்தைக்கு எதுக்கு எதுக்குன்னு கேட்காத. அவ சந்தைக்கு போய் சேரத்துக்குள்ள நம்ம குறுக்கு வழியில பூந்து போயிடும். வாடி, நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். அப்புறம் சொல்லிக்கலாம். வாடினா வாங்கப்பா வாங்க. மல்லிப்பூ வாங்கிக்கிறீங்களா அம்மா? வாங்கிக்கிறீங்களா? விக்கிறியா? ஆமாம்மா, வித்த மாதிரி தெரியல. ஏமா ஈ ஓட்டிட்டு இருக்க? ஈ ஓட்டல, பூ அது தெரியுதே. ஆமா, இவ்வளவு பூவையும் நீ எவ்வளவு நேரத்துல விப்ப? பொழுது போற வரைக்கும் விப்ப. நீ கவலைப்படாத, இவ்வளவையும் ஒரே மணி நேரத்துல நாங்க வித்து கொடுத்துறோம். இந்த ஆணு வாய பழக்கிற 2 வயசு பொண்ணுங்க மனசு வச்சாங்கன்னா மண்ணாங்கட்டிய கூட பொண்ணு மாதிரி வித்துடலாம். என் வயசுல ஐயோ, இப்போ வயசு யாரு கேட்டாங்க? இதெல்லாம் உனக்கு விக்கணும், அவ்வளவுதான். ஆமா, நவரு நவரு. பூ கடைக்கு போட்டி கடை போட்டாச்சு. வியாபாரம் தூள் பறக்கணும். பூ வாங்கல கடை உனக்கு? பூ வாங்குற மூஞ்சியாரு மூஞ்சிக்கு 2 முழம் பூ கொடு. பாத்தியா, இப்ப இது பூ வாங்குற மூஞ்சி. 2 முழம். என்ன வேலை? என்ன வேலை? 25 காசு, 50 காசு. குண்டா குண்டா. என்னம்மா மல்லி முனை எவ்வளவு? 10 பைசா. 10 பைசாவா? பரவாயில்லையா, ஒரு 10 முழம் கொடு. ஏய் வடிவு, அங்க பாரு. ஐயோ பாவம், ஆசையா பொண்டாட்டிக்கு பூ வாங்க போறாரு ஐயா. அவர் தலையெழுத்து. ஏண்டி போனத்துக்கு போட்ட பூவை வாங்கணும்?
ஐயோ பாவம் ஏண்டி என்ன இருந்தாலும் இந்த பூவை இப்படி விலையாக்க கூடாதுடி. சரி விடுறே, உழப்புக்கு வழி இல்லாதவளுங்க வேற என்னடி செய்வாளுங்க? ஐயோ பாவம். உனத்துக்கு போட்டவா கர்மம் கர்மம். மனைவிக்கு மல்லியப்போ, காதலிக்கு கதம்பப்போ, இந்த ரெண்டுமெல்லாம் மனுஷனுக்கு முள்ளில்லா ரோசாப்பூ. ரோசாப்பூ ரோசாப்பூ அப்பூ ரோசாப்பூ. எத்தனை முழம்? முளமா மொத்தமா எவ்வளவு? ஏண்டி நம்மள மாதிரி இவனும் விக்க போறானா? என்ன பண்ணா நமக்கு என்ன விலைய சொல்ல? 5 ரூபாய். 5 ரூபாயா? குடு. எப்படி இப்படி எல்லாம் வித்து போச்சுங்க. இருப்பது 2 தானுங்க. மல்கோவா 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 மல்கோவா. என்னடி மல்கோவா? மாங்காய் வித்த ஞாபகம். ஐயோ எப்ப என்ன வைக்கிறோம்னா ஞாபகம் இல்ல. என்ன வேணும்? என்ன வச்சிருக்கீங்க? பூ வச்சிருக்கேன். ஒரு 5 முழம் கொடு. 5 முழமா? கதம்பம். பாருயா 1. பூ யாருக்கு? என்ன வீட்டுக்கு இல்லையா? அப்ப 2 3 4 5 அவ்வளவுதான். காசு காசு. சீக்கிரம் போ. கனகாம்பரம் 2 முழம் கொடுங்க. கனகாம்பரம் வேணுமா? சும்மா தானே உட்கார்ந்து 7 8 9 எல்லாத்தையும் வித்துட்டோம். இந்த பணம் கிருஷ்ணா, இவ்வளவு பணம் மகாராஜா இந்த 2 பேரும் எடுத்துங்க. வேணாம் வேணாம், நீயே வச்சுக்கோ. நாங்க நினைச்சத முடிச்சிட்டோம்.